ஹாய், ஹலோ அனைவருக்குமே வணக்கம். இந்த வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்றத அனைவருக்குமே தெரியும். இந்த ரேஷன் கார்டுடைய ரிசல்ட்ட பத்தி தான் இந்த வீடியோல நம்ம வந்து பார்க்க போறோம். அனைவருமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரேஷன் கார்டுடைய ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணியிருக்கீங்க. அவங்களுக்கு அனைவருக்குமே அது பார்த்தீங்கன்னா, மிக மிக மகிழ்ச்சியான தகவல் தான் பார்த்தீங்கன்னா, டிஆர் ஆஃபீஸ் மூலமாக கிடைத்திருக்கு. அதில நீங்க எதிர்பார்த்த ரிசல்ட் வரப்போகுது மக்களே. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அனைவருமே எதிர்பார்த்திருந்த ரிசல்ட்டு. அப்டேட் ஆகப்போகுது. அதெல்லாம் நீங்க எதிர்பார்த்த ரிசல்ட் கன்ஃபார்மா வெளியாக போகுது. ஒரு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய தகவல தான் பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து வெளியிட்டிருக்காங்க. அந்த ரிசல்ட்டு வருமா? வராதா? இருந்திருந்த நிலையில இப்ப டிஆர்எஃப்எஸ் மூலமா ரிசல்ட் அப்டேட் ஆகும் அப்படின்ற மாரி தகவல் வெளியே இருக்கு. அனைவரையுமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த உண்மை நிலவரத்த வந்து சொல்லுங்க. அவங்களுக்குள்ள என்ன ப்ராசஸிங் வந்து போயிட்டு இருக்கு. இந்த ரிசல்ட் வருமா? வராதா? அப்படின்ற இருந்திருந்த கேள்விகள் இருந்திருந்த நிலையில வந்து பார்த்தீங்கன்னா, ரிசல்ட்டுக்கு அப்டேட் பண்ணணும் அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, சில மாவட்டங்களுக்கெல்லாம் ஜியோ உத்தரவு வந்து வந்திருக்கு அப்படின்ற மாரி தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, தகவல் சமீப காலத்தில வந்து வெளியாயிருக்கு. நாளை முதல் இந்த ரிசல்ட்டு அப்டேட் ஆகலாம் அப்படின்ற மாரியும் தகவல் வெளியாயிருக்கு. இன்னைக்கு இரவுக்குள்ள அப்டேட் ஆகுதா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, செலக்ஷன் ப்ராசஸ பொறுத்தளவுக்கு அனைத்து மாவட்டத்துக்குமே ரெடியாக தான் வந்து அனைத்துமே ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. ஃபைனலிஸ்ட்லாம் ரெடியா இருக்கு. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மேலிடத்துலருந்து ஜியோ உத்தரவு வந்தால் மட்டுமே தான் நம்பளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரேஷன் கார்டுடைய விலை வந்து நம்மளுக்கு வந்து பப்ளிசிட்டி வந்து ஆகும் அப்படின்ற மாரி தான் ஏற்கனவே டிஆர் ஆஃபீஸ் மூலம் கால் பண்ணி கேட்கும்போது இது மாரி தகவல் குடுத்துருந்தாங்க. இருந்தாலுமே இந்த ரேஷன் கார்டுடைய வேலைய பொறுத்தளவுக்கு அனைவருமே அப்ளை பண்ணி நேர்காணலுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, 2 மாத காலங்களாவே வெயிட் பண்ணியிருந்தோம். அந்த 2 மாத காலங்களாவே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப பெரிய டவுட் நெறைய சந்தேகங்கள் நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய இந்த வேலையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, வாங்கலாமா? அப்படின்ற மாரி நெறைய கேள்விகளா, சந்தேகங்கள்லாம் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. இருந்தாலுமே நெறைய பணப்பட்டுப்பாடுகள் வந்து நடக்குது. இதனால தான் ரிசல்ட்டு அப்டேட் பண்ணாமயே அவங்க வந்து இருக்காங்க அப்படின்ற மாரியும் நெறைய ரேஷன் கார்டுடைய தேர்வாளர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, குடுத்திருந்த நிலையில இதெல்லாம் உண்மையா? இந்த ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரேஷன் கார்டுடைய வேலைய பொறுத்தளவுக்கு உண்மை நிலவரம் வந்து என்ன? சொல்லுங்க. இதில வந்து பார்த்தீங்கன்னா, செலக்ஷன் ப்ராசஸ் எல்லாம் எப்படி நடந்திருக்கு? இத வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்களா? இல்லையா? எதனால அவங்க வந்து இவ்ளோ டிலே பண்ணியிருக்காங்க? இந்த ரிசல்ட் இந்த மாதம் ஆச்சு. வருமா? வராதா? இருந்திருக்கக்கூடிய நிலையில வந்து பார்த்தீங்கன்னா, சற்று முன் வந்து பார்த்தீங்கன்னா, தகவல் வெளியிட்டிருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா, அப்டேட் ஆகுமா? அப்படின்றது தான் கேள்வியாக இருந்தாலுமே, இது மாரி தான் அஃபிஷியலாகவே ஒரு தகவல் வெளியா இருக்கு. இருந்தாலுமே இந்த ரேஷனுடைய வேலைய பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இனிமே சில மாவட்டங்களுக்கு நேர்காணல் நடக்கல. இந்த சேல்ஸ்மேனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நேர்காணல் சென்னை மாவட்டத்துக்குலாம் இனிமே நடக்கல. அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, எப்ப நடைபெறும்? இந்த ரிசல்ட்ட பொறுத்தளவுக்கு அப்படி இன்னைக்கு வந்து நாளைக்கு அப்டேட் கன்ஃபார்மா ஆகிருமா? இல்லையா? இதில வந்து பார்த்தீங்கன்னா, செலக்ஷன் ப்ராசஸ் எல்லாம் எப்படி நடந்திருக்கு? எதன் மார்க்கின் அடிப்படையில அனைவருமே நம்மளுக்கு வந்து வேலை வந்து வழங்கியிருக்காங்க. இதில யாருக்கெல்லாம் முன்னுரிமைலாம் குடுத்துருக்காங்களா? இல்லையா? அப்படின்ற மாரி நெறைய கேள்விகள் வந்து இருக்கு. இதில வந்து அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர் வந்து எப்படி வழங்க போறாங்க? இந்த ரிசல்ட்ட பொறுத்தளவுக்கு எதன் மூலமா அப்டேட் வந்து ஆகப்போகுது அப்படின்ற மாரி நெறைய கேள்விகள் வந்து இருக்கு. இத பத்தி இந்த வீடியோல நம்ம முழுமையா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து இப்ப தான் நீங்க முதல் முறையா வந்திருக்கீங்க அப்படின்னா, மறக்காம நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அனைவரையுமே வந்து பார்த்தீங்கன்னா, வெயிட் பண்ணியிருக்க ஒரு ரிசல்ட்டு அப்படின்னா, இந்த ரேஷன் கார்டுடைய சேல்ஸ்மேன் மற்றும் பேக்கர் இந்த ரிசல்ட்டுக்காக தான் அனைவருமே வெயிட் பண்ணியிருக்கோம். அந்த ரிசல்ட்டு இன்னைக்கா, நாளைக்கா அப்படின்ற மாரி வந்து பார்த்தோன்னா, இதுவரைக்குமே ஒரு 2 மாத காலங்களாவே ரிசல்ட் வந்து போயிடுச்சு. அதனால பார்த்தீங்கன்னா, இனிமே ரிசல்ட் வந்து அப்டேட் வந்து குடுக்கல. இந்த நிலையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா, சில மாவட்டங்களுக்கு ஜியோ உத்தரவு வந்து வந்திருக்கு அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. அதனால நம்ம எதிர்பார்த்த ரிசல்ட்டு நாளை முதல் அப்டேட் ஆகறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் வந்து இருக்கு அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. அனைவருமே பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த மாரி நாளைக்கு ரிசல்ட் அப்டேட் ஆகுமா அப்படின்றது தான் பெரிய கேள்வியாக இருக்கு. அப்டேட் பண்றதுக்கான வாய்ப்புகளும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. அதனால நம்ம பார்த்த மாரி வந்து ரிசல்ட் அப்டேட் ஆகுமா அப்படின்றத நம்மளால தெரியும். அவங்க வந்து அப்டேட் பண்ணால் மட்டுமே தான் தெரியும். இருந்தாலுமே அஃபிஷியலாகவே ஜியோ உத்தரவு வந்தால் மட்டுமே ரிசல்ட்ட குடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களே, ஜியோ உத்தரவு வந்து வந்திருக்கு அப்படின்ற மாரி தான் சொல்லியிருக்காங்க. இன்னும் சென்னை மாவட்டத்துக்குலாம் நேர்காணல் நடக்கல. அவங்களுக்கும் அதே மாரி 2, 3 நாட்கள்ல கன்ஃபார்மா அவங்களுக்கு நேர்காணல் வந்து நடைபெறும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இருந்தாலுமே இந்த வேலையில நெறைய பேரு நெறைய சந்தேகங்கள் வந்து இருக்கு. வந்து பார்த்தீங்கன்னா, இதில வந்து இந்த வேலையில வந்து பார்த்தீங்கன்னா அனைவருமே அப்ளை பண்ணியிருக்காங்க. இந்த அப்ளை பண்ணதில வந்து பார்த்தீங்கன்னா, இதுவரைக்குமே ரிசல்ட்ட பொறுத்தளவுக்கு அப்டேட் குடுத்துட்டு இருக்கலாம். ஏன் அப்டேட் பண்ணல அப்படின்ற மாரி கேள்விகள அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பணப்பட்டுவாடுகள் வந்து நடந்திருக்கு. இதில வந்து பார்த்தீங்கன்னா, எங்களுக்கிட்டயே வந்து பார்த்தீங்கன்னா, இவ்வளோ லேக்ஸ் வந்துலாம் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்ற மாரி
ஸோ அவங்களே வந்து சொல்லியிருந்த நிலையில வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப பரபரப்பை வந்து ஏற்படுத்தியிருக்கு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இவங்களுக்குள்ளே இவ்வளோ நடந்திருக்கு. அப்போ உண்மையாகவே இதெல்லாம் வந்து நடந்திருக்கு அப்படின்ற மாரி தான் சொல்லியிருக்காங்க. ஆனா இதெல்லாம் நடந்திருக்கா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, கன்ஃபார்மா 50% வந்து பார்த்தீங்கன்னா, இதில வந்து நடக்கிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்பு வந்து இருக்கு. அதனால அனைவருமே எதிர்பார்த்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரேஷன்களுடைய வேலைய பொறுத்தளவுக்கு ரிசல்ட் இன்னைக்கு இரவுக்குள்ளே அப்டேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி இல்ல அப்படின்னா நாளை மறுநாள்லேருந்து அப்டேட் ஆகலாம் அப்படின்ற மாரி தான் தகவல் வெளியே இருக்கு. அதனால இந்த மாதமாச்சு ரிசல்ட் அப்டேட் ஆகல அப்படின்னா, இறுதியாகவே வந்து பார்த்தீங்கன்னா, மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்ல இருந்தா தான் நம்மளுக்கு இந்த ரிசல்ட்டு பப்ளிஷேட் வந்து ஆகும் அப்படின்ற மாரி குடுத்துருக்காங்க. அதனால அனைவருக்குமே ஒரு மகிழ்ச்சியான தகவல் தான். இருந்தாலுமே இதில செலக்ஷன் ப்ராசஸ் எல்லாம் எப்படி வழங்கியிருக்காங்க. இதில வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி ரிசல்ட்ட பொறுத்தளவுக்கு எது மூலமா அப்டேட் ஆக போகுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, செலக்ஷன் ப்ராசஸ பொறுத்தளவுக்கு அனைவருக்குமே தெரியும். ஒன்லி நேர்முக தேர்வு மூலமா தான் செலக்ட் பண்ணி நேர்முக தேர்வு மூலமா தான் ரெக்ரூட்மெண்ட்டே பண்றாங்க இல்லையா? அது மூலமா வந்து பார்த்தீங்கன்னா, ரெக்ரூட்மெண்ட்ட பொறுத்தளவுக்கு அது மூலமா அதில கிடைக்கப்பெற்ற மார்க்கின் அடிப்படையிலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 10த், 12த்ல எவ்வளோ நீங்க கட் ஆஃப் வந்து வச்சிருக்கீங்க. அதன் அடிப்படையில் தான் பார்த்தீங்கன்னா, எல்லாருமே செலக்ட் பண்ணியிருக்காங்க. இதன் பேஸ் பண்ணி தான் அனைவருமே செலக்ஷன் ப்ராசஸ் எல்லாம் நடந்திருக்கு. அந்த செலக்ஷன் ப்ராசஸ் முடிந்தவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபைனலிஸ்ட் அப்படின்னா நீங்க எம்ப்ளாய்மென்ட் ஆஃபீஸ் மூலமா நீங்க பதிவு பண்ணியிருக்கீங்களா? அப்படின்றதாவும் செக் பண்ணியிருக்காங்க. அது மூலமாவும் வந்து பார்த்தீங்கன்னா, அனைவருமே ரெக்ரூட்மெண்ட்டே இது மூலமா தான் அனைவருமே எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே செலக்ஷன் ப்ராசஸ பொறுத்தளவுக்கு இது மாரி தான் வந்து நடந்திருக்கு. ரிசல்ட்டு அப்படின்னா, ரிசல்ட்ட பொறுத்தளவுக்கு அனைவருக்குமே தெரியும். ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ஆஃபிஷியலான வெப்சைட்ல வெளியாகும். இருந்தாலுமே இதில வந்து செலக்ட் ஆயிருக்காங்க இல்லையா? இந்த செலக்ட் ஆவணங்களுக்கு மட்டுமே தான் எஸ்எம்எஸ் மூலமாக குறுஞ்செய்திகள் வந்து வரும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. அதனால நீங்க வந்து குறுஞ்செய்தி வந்தால் கூட வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க அவங்களுடைய அஃபிஷியலான வெப்சைட்ல நீங்க பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாரி தான் சொல்லியிருக்காங்க. இருந்தாலுமே நம்ம எதிர்பார்த்த ரிசல்ட்டு இன்னைக்கு வெளியாகுதா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்ல அப்படின்னா, நாளையிலேருந்து அப்டேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. சரி, ஓகே. இதில வந்து நீங்க செலக்ட் ஆயிட்டீங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இதில அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர பொறுத்தளவுக்கு எப்படி எதன் மூலமா நம்மளுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா 2023 2011, 21லலாம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து எப்படி வழங்கியிருந்தாங்க அப்படின்னா, போஸ்ட் மூலமாகவே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர் வந்து வரும். மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இந்த மெடிக்கல் டெஸ்ட் இது மாரி வந்து பார்த்தீங்கன்னா, அனைத்து டெஸ்ட்டும் இதெல்லாம் கரெக்ட்டா வந்து இருக்கா அப்படின்றத எம்ப்ளாய்மென்ட் ஆஃபீஸ் மூலம் அனைத்தையுமே செக் பண்ணுவாங்க. அதில வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து கரெக்ட்டா இருந்தால் மட்டுமே நீங்க இத வந்து செலக்ட் வைங்க. சிலலாம் பார்த்தீங்கன்னா, அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர பொறுத்தளவுக்கு உங்களுக்கு வந்து போஸ்ட் மூலமா வரும். அப்படி இல்ல புதிய மாற்றமாக வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ஆஃபீஸான வெப்சைட்ல வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாரி குடுத்துருக்காங்க. அதெல்லாம் அனைவருமே எதிர்பார்த்த மாரி நம்ம எதிர்பார்த்த ரிசல்ட்டு இன்னைக்கு வெளியாகுதா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதெல்லாம் ரேஷன் கார்டுடைய தேர்வாளர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான தகவல் தான். சரி, ஓகே. இன்னைக்கான அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா, இதுதான். மறக்காம நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.